கயல் காவ்யா 2 பேருமே கதிர்னால ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் கதிருக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது. வயிற்றுல வளர்கிற குழந்தைக்கு தான் அப்பா இல்லைன்னு நினச்சிட்டு இருந்த கதிருக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து காட்டினதும் தான் புரிஞ்சிருக்கும். இப்போது கதிர் காவ்யா 2 பேரும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டி, அவள் வயிற்றுல என் வாரிசு வளருதுன்னு சொன்னதுனால அந்த குற்ற உணர்ச்சி தாங்க முடியாமல் தான் நான் இப்படி பண்ணேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான். இப்போது யாரை பார்க்கறதுனே தெரியாமல் கதிர் முழிச்சிட்டு இருந்தப்போ தான் கதிரோட ஃப்ரெண்ட் வந்து காவ்யா வளத்துல வளர்ற குழந்தை உன்னோடதே கிடையாது, நம்ம ஒன்னா ஒர்க் போயிட்டு இருந்தப்ப நம்ம பார்ட்டிக்கு போனப்ப அங்கிருந்த ஒருத்தன் தான் வந்து காவ்யாவை பயங்கரமா யூஸ் பண்ணி அவளை தப்பான வழியில யூஸ் பண்ணிட்டான். இப்போ காவ்யா வயிற்றுல வளர்ற குழந்தை உன்னோடதே இல்லை அவனோடது தான் அப்படிங்கிற அங்க நடந்த எல்லா உண்மையுமே இவன் வந்து சொல்றான். நீங்க 2 பேருமே என் ஃப்ரெண்ட்ஸ்னால தான் நான் இவ்வளோ நாள் அந்த உண்மையை மறைச்சேன், இப்போ இதனால உன் லைஃபே கெடுதுங்கிறப்ப என்னால் உங்ககிட்ட சொல்லாமல் இருக்க முடியல அப்படி சொல்லி அவனுமே சொல்லிடுறான். இருந்தாலும் கதிர் வந்து அவள் என்னோட குழந்தைய சுமக்கிறன்னு தாண்டா அவன் நினச்சிட்டு இருக்கா, அவளையே கல்யாணம் பண்ணிக்கிறேன், இந்த உண்மை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அவன் ஃப்ரெண்டு கிட்ட ப்ராமிஸ் வாங்கிட்டு காவ்யா கிட்ட வந்து நல்லவன் மாதிரி பேசுகிறப்ப தான் காவ்யாவுக்குமே இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சு என்னோட லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன், நீ இனிமேல் உன் ஃபேமிலியோட சந்தோஷமா இரு அப்படி சொல்லிட்டு போயிருப்பா. அதுக்கப்புறம் கதிரும் கையிலும் சந்தோஷமாக வாழ்கிறாங்க.